துதிப்போம் ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அழகும் கிளிய வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி பலகொண்டு நிலமலகாடி இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலகொண்டு நிலமலகாடி இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அடங்கும் கிளியும் வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அடங்கும் கிளியும் வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அடங்கும் கிளியும் வரை ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமான கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை 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 அப்பா, இந்த கிருபை ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே இறங்கட்டும் ஆண்டவரே, இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இந்த மகிமையின் பிரசன்னத்தை உணரட்டும் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கிறாக, ஒவ்வொருவரையும் வல்லமையினாலே நிரப்புகிறாக, இந்த அக்னி அபிஷேகத்தினாலே நிரப்புகிறாக. ஓரமா நபரமா தீரணமா நபரமா நபரமா சந்தரமா கமரமரபு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையா நிலை நிற்கிறோம், உங்க கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம், உங்க கிருபையா நிலை நிற்கிறோம். கிருபை 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 எல்லாம் கரங்களை தட்டி கிருபை கிருபை கிருபையா நிலை நிற்கிறோம், உங்க கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம், உங்க கிருபையா நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைக்காது உங்க கிருபை, பெரியவனாக்கியதோ உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைக்காது உங்க கிருபை, பெரியவனாக்கியதோ உங்க கிருபை. கிருபை 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 கிருபை
நன்றி நன்றி. உடைய பிரசன்னத்திற்காய் நன்றி அப்பா. உடைய கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரமாய் நாங்கள் ஆராதித்தமை துதித்தோம் அப்பா. நீங்கள் ஆராதனை பிரியப்பட்டதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் அபிஷேகித்ததற்காய் நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரம் முழுவதும் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். பேசுகிற மகனை மறைத்து நீர் வெளிப்படுகிறாங்க. உடைய நாம மாத்திரம் பயன்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இன்றைக்கும் விசேஷித்த விதமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் பேசும்படி வந்திருக்கிறார். ஊழியர் மூலமாக பேசுவார். 1 நாளாகமம் நானே படிக்கிறேன், கவனியுங்கள். 29வது அதிகாரம் 11, 12, 13 படிக்கிறேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 29 verses 11 to 13. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். அருமையான ஒரு வசனம் பார்த்தீங்களா? கர்த்தர் நம்மோடு இந்த வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ அவர்கிட்ட அத்தனை காரியங்களை நமக்கு தருகிறார். இந்த 3 வசனத்தில் அவர் எப்படிப்பட்டவன் நாம் பார்க்கலாம். அவர்கிட்ட கொஞ்சம் மாட்சிமை ஒன்று ஒன்றா பாங்க. 1 மாட்சிமை, 2 வல்லமை, 3 மகிமை, 4 ஜெயம், 5 மகத்துவம். அடுத்து அப்படியே வாங்க. ஐஸ்வர்யம் 12, கணம் 6, 7, 5, 6, 5 ஐஸ்வர்யம், 6 கணம் உம்மாலே வருது. தேவரீர் எல்லாவற்றும் ஆளுகிறவர். உம்முடைய கருத்திலே சத்துவம் 7, மேன்மை பலன் 9 ஆயிடுச்சா? ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமையுள்ள நாமத்தை துதிக்கும். நமக்கு 2 வேலை தான் விட்டுருக்கிறார். அவர்கிட்ட 9 விதமான தெய்வீக ஆசீர்வாதங்கள் அவர் வைத்திருந்தார். இன்று வரைக்கும் அதை வைத்திருக்கிறார். அது அவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு? அவர் நமக்கு அதை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது அது படிக்கிறப்ப கூட்டி பாருங்க. எதனா நம்ம விட்டுட்டு இருந்தா கூட நீங்க அப்புறம் வீட்டில் போய் பாருங்க. 9, 10 வரும் ஏறக்குறைய. அவ்வளோ நற்காரியங்களை தேவனாகி கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். நமக்கு கொடுக்க அவர் ஆவலாய் காத்திருக்கிறார். ஆரும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். படிப்பறிவில்லாத ஒரு பிரதர் ஜெபம் பண்ணார். உங்ககிட்ட வல்லமை மகிமை மாட்சிமை கிருபை எல்லாம் இருக்குதாமே, கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நீயே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? எங்க வீட்டில் கொஞ்சம் தள்ளு அப்படின்னாலும் அவர் பாடி ஜெபம் பாருங்க. சுத்தமாக கரெக்டாக அப்படியே எதுகை மோன இலக்கணத்தில் ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் கேட்பார். அப்படி இல்லை, அவருக்கு படிப்பறிவு இல்லை. அவருடைய பாணி, ஏசப்பா மகிமை மாட்சிமை வல்லமை வரங்கள் கிருபைகள் ஆசீர்வாதம் எல்லாம் நீங்கள் வச்சிருக்கிறீங்களா சொல்கிறாங்க. நானும் கேள்விப்பட்டேன். அதையெல்லாம் நீங்களே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் தள்ளு, என் மனைவிக்கு கொஞ்சம் தள்ளு, என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தள்ளு அப்படின்னாலும் உண்மையாகவே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். ஆமாம், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னா என்னென்ன சில நேரத்தில் சிலருக்கு எந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு தெரியாது. களங்கமில்லாத சில மனிதர்கள் பார்க்குறோம் பார்த்தீங்களா? ஆனால் நம்ம அவங்களெல்லாம் குறை சொல்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுவாங்க, அவ்வளோதான்.
நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு ஓவராக அதிகமாக அறிவு வளர்ந்துட்டதுனால நம்ம தான் நிறைய தப்பு செய்யணும். அதிக படிப்பு உடலுக்கு இழைப்புன்ட்டார். வந்து அதிகமாக படிக்க ஞானமாக இருக்கணும். ஆராதனை நடத்துகிறவங்க ஞானமாக இருக்கும். பாடல்களை பாடும் கிருபை பெற்றவர்கள் ரொம்ப பயபக்தியாக தாழ்மையாக கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். யாராக இருந்தாலும் தாழ்மை தான் ரொம்ப முக்கியம். அங்கே பார்க்குறாரு இந்த சாலமோன் பாருங்கள், அவர் தேவாலயத்தை கட்டி அவர் என்ன அழகாக பொருத்தனை பண்ணி ஜபிக்கிறார் பாருங்கள். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமது மகிமையான நாமத்தை துதிக்கிறோம். ரெண்டும் ஒன்று தான். ஸ்தோத்தரிப்பது துதிப்பது எல்லாம் ஒன்று தான். அவர் அப்படி கொண்டு போகிறார். துதிக்கிறீர்களா? கண்டினியூ பண்ணலாம். மகிமை மேன்மை நம்மை மேன்மைப்படுத்த முடியும்ன்றார். கர்த்தாவே எவரையும் மேன்மைப்படுத்த உம்மாலே எவரையும். இதற்கு படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பட்சபாதமே கிடையாது. நோ பார்ஷாலிட்டி. பேதுரு சொல்றார் பார்த்தீங்களா, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நோ பார்ஷாலிட்டி இன் த சைட் ஆஃப் அவர் காட். தம்மை நோக்கி கூப்பிட்டு ஜபிக்கிற யாவருக்கும் பரிசுத்த ஆவி அவர் பொழிகிறார். அப்படிதான் அது பரிசுத்த ஆவி பற்றி பேசுறப்பதான் அதை சொல்றாரு. அதற்கு ஜாதி மத பேதம் இல்லை, வித்தியாசம் இல்லை. ஒரு கண்ணில் ஒரு மாதிரி இன்னொரு கண்ணில் இன்னொருத்தர வேற மாதிரி பார்க்கிறவர் அல்ல. எல்லாரையும் சமமாய் நேசிக்கிற தேவன். மேன்மையாய் கர்த்தர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். மேன்மை. நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் வரைக்கும் அந்த மேன்மையை காத்துக்கொள்ள வேண்டும். மதிப்பு மரியாதை கர்த்தரோடு ஒரு அன்பு ஐக்கியம் தொடரும். சிலர் சொல்லுவார்கள், எங்கள் அப்பா யார் தெரியுமா? பிரசிடென்ட்டு. எங்கள் சித்தப்பா யார் தெரியுமா? தலைவர். எங்கள் பெரியம்மா யார் தெரியுமா? கலெக்டர். இயேசு இல்லாத நீ யாருடைய பொண்ணா யாருடைய மகனா இருந்து என்ன பிரயோஜனம்? இயேசுவின் பிள்ளை. எலியா சொல்றாரு, இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற நான். இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற நான் என்றால் என்ன அர்த்தம்? தேவ சமூகத்திலே ஜெபிக்கின்ற ஒரு மனிதர். உலகத்திலேயே போர் அடிக்காத ஒன்று உண்டானால் ஜெபம். யாருக்காவது ஜெபம் போர் அடிக்குதா? ஏதோ சம்திங் ராங் இன் யுவர் லைஃப் ஆர் ஹார்ட், இன் யுவர் பிரெயின். செக்அப் அதை முதல்ல சரிப்படுத்துங்கள். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போறோமே. ஆவிக்குரிய வியாதி, ஆவிக்குரிய ரீதியில் வியாதி, ஆவியில வளரக்கூடாதபடி வியாதி, பைபிள் தவிர இது எல்லா நாட்டமும் இருக்கும். பரிசுத்தாவின் அபிஷேகம்னா அதை பற்றி ஒரு அக்கறையே கிடையாது. சிறுபிள்ளைத்தனமாக அதை நேசிக்கணும். கண்ணு முன்னாடி பைபிளை வீட்டில் வைக்கணும். ஒருத்தர் ஆவிக்குரிய காரியத்தில் வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார்ன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? வீட்டில் கண் பார்வையில் பைபிள் இருக்கணும், கண் பார்வையில் பாட்டு புத்தகங்கள் இருக்கணும், கண் பார்வையில் ஆவிக்குரிய புத்தகங்கள் இருக்கணும். எப்போனாலும் பார்த்துட்டா உடனே எழுந்து உட்கார்ந்து அதை படிக்கிற ரீதியில் இருக்கணும். ப்ரேயருக்குன்னு ஒரு ரூம் இருக்கணும். சரி, எங்கள் வீடு ரொம்ப சிம்பிள், எங்கள் வீடு ஒரே ரூம் தான், அதில் ஒரு மூளை, அதில் ஒரு மூலையில் ஜபம் பண்ணுறதுக்கு ஒதுக்கணும். குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடத்துல ஜெபிக்கிற பழக்கத்தை உண்டாக்கணும். மேன்மைப்படுத்த, மகிமைப்படுத்த, என்னை மகிமைப்படுத்துகிறவனை நானும் மகிமைப்படுத்துவேன், என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இன்றைக்கு மேன்மை பாராட்ட கூடாத காரியம் நம்மையும் அறியாமல் வந்துடும் இல்லையா? அது பார்ப்போம்னா, ஜஸ்ட் டேக் யுவர் பேப்பர் பென் ரைட் வாட் ஐ எம் டெல்லிங், எலிசிட்டிங் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். எழுப்புதல் செய்தியாகவும் இருக்கும், பைபிள் ஸ்டடியாகவும் இருக்கும். அதுக்கு தான் ஜனவரி 1ஆம் தேதி வந்தால் ஒரு டைரி, 100 ரூபாய் போனால் போதும், ஒரு டைரி, ஒரு நோட்டு வாங்கணும். அன்றாடம் கர்த்தருடைய பிள்ளைகள் டைரி மெயின்டைன் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை போதகர் என்ன பிரசங்கம், என்ன தலைப்புரை பேசுகிறாரு அது குறிக்கணும், வசனத்தை குறிக்கணும். இதெல்லாம் என் சிறு பருவம் முதல் நான் கடைப்பிடித்து கொண்டு வருகிறேன். இப்போ கூட ஒரு ஸ்டூடெண்ட் தான் நான். இயேசு கிறிஸ்து கண்ணுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டூடெண்ட், மாணவன் அப்படி நினைக்கணும். ஒன்று
எரேமியா 9:23. மேன்மை பாராட்டக்கூடாத காரியங்கள், அது பாராட்ட வேண்டுமானால் கர்த்தருக்கு தள்ளி போயிடணும்னு அர்த்தம். பாருங்கள், ஞானம், பராக்கிரமம், ஐஸ்வர்யம், இது மூன்றையும் குறித்து கர்த்தருடைய பிள்ளைகள் மேன்மை பாராட்டக்கூடாது. எடுத்தவங்க படிக்கலாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். கண்டினியூ. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறது குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஓ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டக்கூடாதவைகள், மேன்மை பாராட்டக்கூடியவைகள் அங்கே வந்துருது. பார்த்தீங்களா? நான் என்ன ஞானி தெரியுமா? என் குளம் கோத்திரம் என்ன தெரியுமா? எல்லாம் ஒரு நாளைக்கு சாம்பல். கொளுத்துனா கைப்பிடி சாம்பல். நம்ம தமிழ்நாடு, இந்தியாவில் நிறைய இடம், பரந்த பாரத தேசம், கொதிச்சிடுறாங்க. ஒரு சிலர் ஆச்சாரம் உள்ளவர்கள் கொளுத்திடுறாங்க. கரெக்டா? பயந்துடுறீங்களா? பயப்படாது கேளு. மலேசியா, சிங்கப்பூர்லாம் ரொம்ப சின்ன சின்ன நாடு. 6 அடி உயரமுள்ள ஒரு மனிதனையோ ஒரு பெண்ணையோ பள்ளம் தோண்டி பதிக்கிறதுக்கு அங்கே அவ்வளோவா இடம் கிடையாது. அந்த இடத்துல 10 பேரை பதிக்கலாம். எப்படி? ஃபயர் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் வாங்குவாங்க, கொண்டு போவாங்க. அப்பாவோ அம்மாவோ அப்படி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஃபயர் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அந்த நெருப்பு மயானம்னு சொல்லுவாங்க அது தமிழில். அது ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளை அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. தைரியமாக பார்க்குறவங்கள சொந்த பந்தங்களை விடுறாங்க ஒரு சிலர். நான் அப்படியெல்லாம் பார்த்தது ஒரே ஒரு இடத்துல, மலேசியாவில் ஒரு பாஸ்டர். அப்போது பார்த்தப்போ 5 நிமிஷம் ஒரு சின்ன டப்பா கொண்டாந்து தராங்க. இந்தாம்மா அவங்க அப்பா கொண்டு போ. அந்த டப்பாவில் சாம்பல் இருக்கு. மொத்தமே அவ்வளோதான். அவ்வளோ பெரிய மனிதன் எரித்து சாம்பலாக்கி அதை ஃபில்டர் பண்ணி நீட்டாக ஒரு டப்பாவில் போட்டு 1/2 அடிக்கு 1/2 அடி கூட இருக்காது அந்த டப்பா. அவங்களே அது கொடுக்குறாங்க. அவங்க அதை கொஞ்ச நாள் வீட்டில் வச்சுருந்து அழுதுட்டு கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணுறாங்க. அப்போது 6 அடிக்கு 1 அடி சமாதி, அவ்வளோதான் ஆகும். அது சின்னதாக அழகாக கொட்டை எழுத்தில் நல்லா எழுத்து பதித்திருக்கும். ஒரு செங்கல் சைஸில் ஒரு சமாதி. நான் நிறையா பார்த்துருக்கேன், 20 முறை போயிருக்கிறோம். எப்பேற்பட்ட ஐஸ்வர்யவான், செல்வந்தன், தனவந்தன், ஒன்றுமில்லை, எண்ணத்தை வாரிக்கொள்ள போகிறான் மனிதன். எரித்தால் 1 பிடி சாம்பல், மரித்தால் 6 அடி நிலம். இந்த மானிடர் வாழ்க்கையில அவன் மேன்மை என்ன, மகிமை என்ன, அவன் வீராப்பு என்ன, அவன் பேசுகிற கெட்ட வார்த்தைகள் எவ்வளோ, பெருமை என்ன, அசுத்தங்கள் என்ன, பாவங்கள் என்ன. தலைப்பு மரித்த பிறகுதானே மானிட வர்க்கத்திற்கு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை செத்துட்டு பிறகு எல்லாரும் பாராட்டலாம், என்ன செத்துட்டார், திட்ட முடியுமா? திட்டினா அங்கே இருக்கிற சொந்தக்கார சும்மா இருப்பாங்களா? ஏய் என்ன குறை சொல்ற, செத்துட்டு பிறகு கூட அவரை அப்படின்னு. எனவே அது சென்டிமெண்ட்டுக்காக எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்துட்டு அவர்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு நல்ல சுபாவத்தை பாராட்டி பேசும். அதான் மானிடர் தன்மை. ஆனால் பரலோகம் போயிருக்குமா? அந்த ஆத்மா பரலோகம் போயிருக்குமா? செத்துட்டு பிறகு நம்ம ஒன்றுமே அதை பற்றி நியாயத்திற்கு சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்கிறாங்க. உயிரோடு இருக்கிற நம்ம உயிரோடு இருக்கிறப்ப அதை பற்றி பேசலாம். என் ஆத்மா எங்கே சென்று கொண்டிருக்கிறது? கர்த்தருடைய மகிமை மேன்மை நோக்கி செல்லுகிறதா? என்னுடைய வீராப்பு, என்னுடைய பெருமை, என்னுடைய ஆளுகை, என்னுடைய டாமினேஷன் அதிலே செல்லுகிறதா? உன் ஞானத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டாதே. அதைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க பையன் நல்லா படிக்கிறாங்க, பிரைஸ் சொல்லார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த கிருபை ஞானம் எங்ககிட்ட ஒன்றும் இல்லையா?
நாங்கள் ஒன்றும் அவனை வற்புறுத்தலை. வருவான், கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுவான், படிப்பான், ஆவிக்குரிய காரியத்திலலாம் பங்கு பெறுவான், மியூசிக் போட போவான், ஜெபம் பண்ணுவான் இல்லையா? ஆமாம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கும் பொழுது கர்த்தர் உன் காரியங்களை பார்த்துக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். நாளைக்கு திங்கக்கிழமை எக்ஸாம், அது கவர்மெண்ட் எக்ஸாம். இன்னைக்கு சர்ச்சுக்கு வரமாட்டார். யாரு? விசுவாசி பெற்றெடுத்த பையன் அல்லது மகள் அல்லது பாஸ்டருடைய பையனே அல்லது பாஸ்டருடைய மகளே. கர்த்தர் இதை ஒப்புக்கொள்வாரா? 2 மணி நேரம் ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போறதுனால உன் படிப்போ உன் எக்ஸாமோ நாளைக்கு பாதிக்கப்படுமா? மீதியா இருக்கிற நேரம் படிக்க முடியாதா? அதான் என் கேள்வி. நாளைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எல்லாரை விட, மற்றவங்களை விட உழுந்து உழுந்து படிச்சுன்னு இருப்பான் சிலர் மரத்தட்டில் உக்காந்து பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி. நானும் ரிலாக்ஸாக உக்காந்து சோத்திரம் பண்ணு. சிறு பருவத்தில் எங்கள் அப்பா அம்மா என்ன பக்தியில் வளர்த்தாங்க. எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை நம்பு, ஆண்டவரை துதிங்க பிள்ளைகளே. எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை. ஒரு கப் பால் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி நான் பண்ணுற கூத்து பாருங்க. முதல்ல நல்லா படிச்சுட்டு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு தான் மறந்து போயிருந்தா கூட அதை பற்றி நான் பயப்பட மாட்டேன். இந்த ஸ்கூலில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி பக்கத்திலே ஒரு டீ கடை இருக்கும். சார் ஒரு ஆஃப் டம்ளர், அந்த கண்ணாடி டம்ளர் பால் போட்டு கொடுங்க. பாருங்க என்ன பண்ணிக்கிறோம். அந்த காலத்தில் ஓல்டு எஸ்எஸ்எல்சி குடிச்சிட்டு அமைதியாக போய் உக்காந்து சிலர் கொஸ்டின் பேப்பரை வாங்கி லபோ திவோன்னு பார்த்துன்னு வேர்த்து வெளத்து ஒன்றும் கிடையாது. ஒன்று பாஸு இல்லை ஃபெயிலு. என்னுடைய கொள்கை அவ்வளோதான். ஒன்று பாஸு இல்லைன்னா ஃபெயிலு. எங்கள் அப்பா அம்மா சொல்லு, டேய் படிக்கடா முடிஞ்ச வரைக்கும் ஒன்று பாஸு இல்லை ஃபெயிலு, நாங்கள் ஒன்றும் திட்டமாட்டோம் அப்படி சொல்லிடணும் பெற்றோர் பிள்ளைகள். பயமுறுத்தக்கூடாது. ஸ்தோத்திரம் ஒரு நிமிஷம் அப்படியே கொஸ்டின் பேப்பரை குப்பரை படக்க வச்சுட்டு கண்ணை மூடி சத்தம் போடக்கூடாத. ஏன்னா அது வந்து பரீட்சை எழுதுகிற ஹால். அப்படியே அமைதியாக ஒரு ஜாம் மட்டும் எடுத்து பார்ப்போம். அங்கே ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல, தெரிஞ்ச கொஸ்டினுக்கு முதல்ல பதில் எழுதுங்க நம்பர் போட்டு, அப்புறம் தெரியாத யோசித்து எழுது. சாய்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. எங்கள் வீட்டில் ஒரு வருஷம் கூட ஃபெயில் ஆகாமல் கடைசி வரைக்கும் படித்தது நான், என்னுடைய கடைசி தங்கச்சி ஃபெயில் ஆகாமல். ஆனால் நாங்கள் 2 பேர் தான் கவர்மெண்ட் வேலை செய்யாதவங்க. நான் எம்ப்ளாய், மீதி 3 பேர் எங்கள் அண்ணன், ஒரு தம்பி, இன்னொரு தங்கச்சி வேலை செய்கிறாங்க. எங்கள் அண்ணனும் தம்பி ரிட்டையர் ஆகிட்டாங்க. தங்கச்சி வேலை செய்துன்னு இருக்குது, பெரிய தங்கச்சி. எங்கள் வேலை சுவிசேஷ வேலை. எங்களுக்கு ரிட்டையரே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஊழியக்காரருக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். யாரும் கவர்மெண்ட்டுக்கார் வந்து 60 வயசு ஆயிடுச்சு, 67 ஆயிடுச்சு, எங்கன்னா போய் சர்ச்சில் நீங்கள் பேசக்கூடாது, கேஸ் போட்டுருவோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது கவர்மெண்ட் இல்லை, பரலோக கவர்மெண்ட் வேலை. கையை தட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஞானத்தை குறித்தோ, பராக்கிரமத்தை குறித்தோ, அப்புறம் ஐஸ்வர்யத்தை குறித்தோ பெருமையா பேசாதன்ற. வீடு, நிலம், ஆஸ்தி, சொத்து பெருமையா பேசாத, தாழ்மையாய் நடந்து கொள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த உபதேசம். தெருவில் நின்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு பதிலாக இதை பேச முடியாது. பார்த்தீங்களா? முதலாவது ஞானத்தை பற்றி பெருமை பாராட்டாதே, பராக்கிரமத்தை பற்றி. மாம்சத்தின் பராக்கிரமம், ஸ்ட்ரென்த், மாம்சிக பலன். அமெரிக்கா தேசத்திலே ஒரு குத்துச்சண்டை வீரன் இருந்தான். நடந்த நிகழ்ச்சி சொல்றேன். அமெரிக்கா தேசத்தில் குத்து சண்டை வீரன், அவனை ஜெயிக்க யாராலுமே முடியாது. கிறிஸ்துவ பெற்றோருக்கு பிறந்த பையன் தான். ஆனா அவனுக்கு இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை கிடையாது. சும்மா பேருக்கு கிறிஸ்துவர். ஏன்னா நம்ம கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தோமோன்ற மாதிரி ஒரு பையன் அவன். ஆனா இந்த குத்து சண்டை, பாக்ஸிங் ஃபர்ஸ்ட், அவ்வளோ யாருமே அவனை ஜெயிக்க முடியாது. அப்படி ஒவ்வொரு முறையும் அவ்வளோ தேர்ந்தவன், பராக்கிரமசாலின்வான். சிம்சோன் மாதிரி பராக்கிரமசாலி. அவனையும் வீழ்த்த சாத்தான் தெளிலாலை
பயன்படுத்தி விட்டார். இந்த வீரன் எப்ப வெற்றி 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 உலகமே கொண்டாடுது. சந்தோஷமா கொடுக்குற கப்பு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர வேண்டியது தானே. ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் திமிர்ல மேலே பார்த்து, if Jesus will send to me one angel to fight with me அப்படின்ட்டான். இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், இயேசு கிறிஸ்து உண்மையாக இருக்கிறார் என்பது உண்மையானால் ஒரு தேவதூதனை என்கிட்ட அனுப்பட்டோம், அவன் வந்து என்னை ஜெயிக்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா. நடந்த நிகழ்ச்சி இப்படி ஒரு முறை சொல்லிட்டு போய் வேண்டியதானே. இல்லை 5-10 முறைக்கு மேலே டைம் ஒதுக்கி மேலே பார்க்கலாம். அவ்வளோ அந்த மேலே பார்க்கலான்னா அது ஒரு பெருமை, பெருமையின் ஆவி. ஜெபிக்கிறதுக்காக மேலே பார்க்குறமே அது வேற, அது ஜபம் வாஞ்சை. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரேன்னு பார்க்குறது அது ஜபம். இவன் அந்த பெருமையில் மேலே பார்க்கணும். அட் த சேம் டைம் ஒன் கைண்ட் ஆஃப் பீட்லிங், தட் மீன்ஸ் பாய்சன் ஃப்ளை. எங்கிருந்தோ வந்த ஒரு வண்டு பட்டா அவன் நெத்தியில் பட்டுட்டு போயிடுச்சு. எருமை கடை மாதிரி விழுந்தான் மேடையிலே. ஒரு வண்டு பார்த்து, நீங்க என்ன பார்த்து முழிக்கிறத பார்த்தா வண்டே பார்க்காத மாதிரி இருக்குது. வண்டு வணக்கமே, வண்டு பார்த்துக்கிறீங்களா? கொஞ்சம் பெருசா. ஆமா, சரிந்தான், மலை போல சரிந்து விழுந்தான். மற்ற வீரர்கள் அவனை தூக்கி கொண்டு போகிற நேரத்தில் வழியிலேயே மாண்டான். என்ன அர்த்தம்? மதிகேடனே, உன்னை ஜெயிக்க தேவதூதன் வர தேவையில்லைடா, ஒரு வண்டு போதும், ஒரு வண்டு போதும். பெருமையின் பலாபலன் பார்த்தீர்களா? அவன் ஜெபிக்கிறப்போ, பரிசுத்தாவினர் நிறைவேறுகிறப்போ, ஊழியம் செய்கிறப்போ எப்படியாவது வரட்டும் மரணம், அது வேற விஷயம். ஆண்டவரை எதிர்த்து பேசுறப்போ அந்த வண்டு வந்து அடிச்சு போட்டு போச்சுன்னா அது காரணம் இருக்குது. கொரோனா போதும், ஒரு தேள் கொட்டினா போதும், ஒரு பாம்பு கடிச்சா தீண்டினால் போதும். எத்தனை பேர் தேள் கொட்டி செத்து இருக்கிறான். விஷப்பூச்சி, வண்டு, கொழுவி அப்படியே பறக்குமே, ரெட் கலர். அது வந்தாவே அப்படியே பயந்துருவான். தேனி, பேர் தான் தேனி. அதில் இருக்கிற ஒரு சில தேனீக்கள் பாய்சன் பயங்கரம், அட்டாக் பண்ணும். தேனீக்களிலேயே ஆண் தேனி கடிக்காது, கொட்டாது. பெண் தேனி, பெண்கள் நாட்டின் கண்கள் என்றாங்களே, பெண் தேனி தான் அந்த கொட்டுகிற சக்தி உண்டாம், அட்டாக் பண்ணும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பராக்கிரமசாலி. அடுத்தது பாருங்க, ஐஸ்வர்யம். சொல்லவே தேவையில்லை. இன்றைய தரித்திரன் நாளைக்கு ஐஸ்வர்யவன் ஆகிறான். இன்றைய ஐஸ்வர்யவான் நாளைக்கு தரித்திரன் ஆகிறான். நமக்கோ ஐஸ்வர்யம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஐஸ்வர்ய சம்பன்னர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். கையை தட்டி கத்திர சோதனை. அன்றாடம் நம் தேவைகளை சந்திக்கிறார், பூர்த்தி செய்கிறார், அற்புதம் செய்கிறார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை தருகிறார், தேவைகளை சந்திக்கிறார், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் தருகிறார், வாடகை கட்டுகிறார். எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் சந்திக்கிற தேவனுக்கு கோடானு கோடி சொல்கிறார். அவர்கிட்ட இருக்குது. ஏற்ற நேரத்தில் அவர் நம் தேவைகளை அற்புதமாக சந்திப்பார். சேர்த்து வைத்து தான் நம்ம அந்த காரியத்துக்கு செலவு பண்ணணும்னு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கல. என்னை நோக்கிப்பார், உன் தேவைகளை நான் சந்திப்பேன், உன் தேவைகளை நான் சந்திப்பேன். நான் முதல்ல மலேசியா சிங்கப்பூர் போகிறப்போ எத்தனை கண்டிஷனு. 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே டெபாசிட் இருக்கணும் அக்கௌண்ட்டில். 1999 வருஷம் இந்த ரூல்ஸு. அப்படியே சோர்ந்து போயிட்டேன். ஆனால் முறைப்படி அப்ளை பண்ணி பாஸ்போர்ட்டு, விசா, ஏர் டிக்கெட் என் பேங்க் அக்கௌண்ட்டில் 2200 ரூபாய் தான் இருந்தது. அதை ஜெராக்ஸ் காப்பி வரைக்கும் கொடுத்தேன். கிடைச்சா கிடைக்கட்டும், கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு, கிடைக்கலன்னா கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு விட்டுடலாம் அப்படின்னா என்று சொல்லி கிடைத்தது. 3 மாதம் அருமையாக மலேசியா சிங்கப்பூர் மறுபடியும் மலேசியா ஊழியத்தை முடிச்சுட்டு ஆண்டவர் சுகமாக கொண்டு வந்து சேர்த்தார்.
எப்படி எப்படி 1 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல பேங்க்ல இருந்ததா? இல்லை, கர்த்தர் அதை தலைகீழாக மாற்றினார். அதான் கிருபை. ரூல்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் ரூல்ஸ், நம்ம ஒன்றும் மீறலையே, எதுக்கு அப்ளை பண்ணலாம், அப்படிதானே நம்ம போறோம். அதே போலதான் ரூல்ஸ் இருக்கும், நிறைய ரூல்ஸ் இருக்குது. டாக்டர் கூட செக் பண்ணி சொல்லுவார், உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்குது. அவங்க சொல்றத நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா மருத்துவம், அவங்க டாக்டர் சொல்ல வேண்டியதை அவங்க சொல்லி தான் ஆகணும். ஆனால் நமக்கு பரம டாக்டர் என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கிறாரு? டெய்லி ஜபம் பண்ணு, டெய்லி பைபிள் வாசி, ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. செத்து போன லாசருவையே உயிரோடு எழுப்பின நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க தலைவலியை நீக்க, உங்க கேன்சரை நீக்க, உங்க பலவீனங்களை போக்க, உங்க வயிற்று வலியை போக்க, உங்க பிபி சுகரை நார்மலாக்க முடியாதா? முடியும். நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தர் நான் நோயாளி, நான் பலவீனம் சொல்லாத. நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன், நான் மனிதன் அல்ல, நான் ஒரு புழு சொல்லாத. நசுக்கி போட்டு போயினா இருப்பான். நீ தானே சொன்ன புழுன்னு. தாவீது சொன்னாருன்னா பக்தர்கள் பரிசுத்தவான்கள் சொன்னாங்கன்னு பைபிள் எழுதியிருக்குதே தவிர அது மாதிரி நம்ம சொல்லணும்னு இல்லையே. வரலாறு அப்படி சொல்லுது. ரெண்டாவது, கர்த்தர் முன்னாடி அவர் தாழ்த்தினார் அப்படி சொல்லி அது எழுதப்பட்டிருக்கிறது ஆவியானவரால். அப்ப என்ன அர்த்தம்? தேவ சமூகத்தில் சொல்லி தாழ்த்து. ஜப அறையில, ஜப அறையில தனிமையில தாழ்த்தி போராடு. வெளியிலே விசுவாசத்தை அறிக்கை செய். என்கிட்ட ஒண்ணு இல்லை, என்னால ஒண்ணு முடியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. மற்றவங்க கிட்ட பரிதாபமா பரிதாபப்படுவாங்களே தவிர அவங்க ஒன்றும் ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணு. அப்பா நீங்க பார்த்து பேசி என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. சாதாரணமா பேசுங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு நண்பர்கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க. ஆண்டவர் சுகமாக்கிடுவார். ஒரு நொடி போதும்யா, அலையக்கூடாது. டாக்டர் அவருடைய கருத்து சொல்லுவாரு, வாங்கி வைங்க, பரவாயில்ல. சர்டிபிகேட் எல்லாம் அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்கட்டும். ஆண்டவர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன? நீ வாழ்வாய், நீ சுகமாய் இருப்பாய், நீடித்த ஆயுசு நாட்களால் நன்மைகளால் உன்னை திருப்திப்படுத்துவேன், நீடித்த காலமாக உன்னை நன்மையால் முடிசூட்டுவேன். அதை விசுவாசி. ராத்திரியில் பேய் வந்து நல்லா கவனிக்க. இன்னைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஊழியக்காரன் டாக்டர் தானே. பாஸ்டர் ஐயா ஜபம் பண்ணி எவ்வளோ பேர் சுகமாக இருக்கிறாங்க. அப்போ அவர் டாக்டர் தானே. என்னங்கம்மா? டாக்டர் ஜான் தண்டராஜ் சொல்லலாம் தாராளமா. மருந்து மாத்திரை கொடுத்து ஊசி போட்டதான் இல்லை, ஜபம் பண்ணி சுகமாக்குதா அவர் டாக்டர். டாக்டர் பி பால் நான் தான். யோசிங்க, ராத்திரில பேய் வருது, வந்து அமுங்குது. செத்து போனவங்களெல்லாம் கனவுல வராங்க. தூக்கம் உருப்படியா வரல. அப்படி வந்தாலும் கொஞ்சம் தூக்கத்துல சம்பந்தம் இல்லாத யாரோ எப்போ செத்து போன ஒருத்தர் போன வாரம் கனவுல வராது. அட சொந்த அப்பா அம்மா ஊழியக்காரன்னா அது வேற, பழகின தோஷம் அது வரலாம் போலாம், அது வேற விஷயம். சம்பந்தம் இல்லாத நம்ம ஊர் பெருந்தானுக்கார ஒருத்தர் யாரோ, அட மகாத்மா காந்தி வந்தா கூட பரவாயில்லப்பா நம்ம கனவுல, அது வேற விஷயம். அப்ப என்ன அர்த்தம்? அதை வச்சுக்கிட்டு பயம். அப்புறம் வேற என்ன? வியாதி வருது, போராட்டம், பிரச்சனை, பயமா இருக்குது, அது வேற. கர்த்தருடைய பிள்ளைகள் தனியா இருக்க பயப்படுறாங்க, அது தப்பு. தனியா இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படணும். அப்பதான் கர்த்தர் உங்களை சந்திப்பார், பேசுவார். யாக்கோப்பு தனித்திருக்கையில் தான் ஆண்டவர் அவரை சந்தித்து ஆசீர்வதித்தார். சர்ச்சுக்கு வந்து சோத்திரம் பாட்டு ஜபம் ரைட்டு, இந்த சபை கூடி வருவதில் விட்டுறக்கூடாது. தனிமை இல்லை, யாருமே இல்லை. 91வது சங்கீதம் டெய்லி படி. அதுக்கு பேரே பாதுகாப்பு சங்கீதம். பாதுகாப்பு சங்கீதம். அதை இப்போ டச் பண்ணுறேன், போகிறதுக்குள்ள விளக்கமா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். படித்து 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 பழகி போன 91 சங்கீதம். எப்பா இதுக்கு இப்படியெல்லாம் இருக்குதா? ஆச்சரியப்படும். டேப்லெட்
காலையில் ஒரு முறை, மத்தியானம் ஒரு முறை, நைட்டில் ஒரு முறை. இல்லை மாற்றணுமா ஒரு மாதிரி 23ஆம் சங்கீதம் படிங்க. ஜபம் பண்ண தூங்கி எழுந்த உடனே நீங்கள் போய் பல்ல வளர்க்கணும், முகத்தை கழுவணும், குளிக்கணும், அப்புறம் தான் ஜபத்துக்கு வரணும். அது பெரிய ஜபத்துக்கு நீங்கள் தயாராகிறது. அதெல்லாம் 1 மணி நேரம் ஜபிக்கிறதுக்கு அதெல்லாம் நான் வேண்டான்னு. சுத்தமான ஜலத்தினால் நாம் சுத்தம் அடைகிறோம், சுகாதாரம் அடைகிறோம், குளிக்கணும் கண்டிப்பாக. ஆனால் எமர்ஜென்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற, தூங்கி உயிரோடு எழுந்த அந்த ஒரு நன்றி கடன். அப்பா இந்த நாளை கர்த்தர் காண செய்தார். அப்பவே பெட்டை விட்டு எழுந்து அங்கேயே நெடு முட்டி போடும். ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திரம், ஜபமெல்லாம் கிடையாது, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அப்படி ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு நமக்கு வேண்டியவங்களை பார்த்தா ஒப்பாரியெல்லாம் வைக்க மாட்டோம். எப்படி இருக்கிறீங்க, அட முன்ன விட இப்போ நல்லா இருக்கிறீங்களா, அப்பா கருப்பாக இருந்தீங்க முன்னா இப்போ வெள்ளையாட்டுக்கிறீங்க, 5 நிமிஷத்தில் பாராட்டி தீர்த்துறோம்ல. அதே தான் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண கற்றுக்குங்க. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவர் நம்முடைய கர்த்தர். 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால, அது குடும்ப ஜபம், கணவன் மனைவி. நீங்கள் தூங்கி எழுந்து உயிரோட மறுநாள் காண்கிறீர்கள், புதிய நாளை காண்கிறீர்கள். நீ வாயை போய் கழுவா காட்டி கூட பரவாயில்ல, அப்படியே மனசில் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறார். அப்புறம் போய் நீ பல்ல வழக்கு, வாயப்படி, குளிக்க தந்தா குளி, அப்புறம் நீ செட்டில் ஆகி குடும்ப ஜபத்தை கடைப்பிடி, தடை பண்ணாதே. கணவன் பிள்ளைகள் வருதுங்களோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. கணவன் மனைவி முக்கியமாக கரம் கோர்த்து தேவ சமூகத்தில் மார்னிங் பிஃபோர் டிஃபன், காலை பசியாறுவதற்கு முன்பாக கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்ப ஜபம் அரை மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும். இதெல்லாம் 6 மணிக்குள்ள முடியும். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஹல்லேலூயா. சிம்பிள் பட் வெரி இம்பார்ட்டன்ட். குடும்ப ஜபத்துக்கு எழுந்துருன்னு அப்பா அம்மா எழுப்புனா டப்புன்னு எழுந்துக்கணும். மயக்கமாக தான் இருக்கும். காலையில் தூங்கி எழுந்தால் யாருக்குமே மயக்கமாக தான் இருக்கும், எல்லாருக்குமே மயக்கமாக தான் இருக்கும். மறுபடியும் தூங்கலாமான்னு தான் ஆசை வரும், அதுக்கே பிசாசு. அப்படி அது சரீரத்தில் இயற்கையான ஒரு விளைவு. அதுக்கு தான் ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா வசனத்தை படித்து ஜபம், அது ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மயக்கம் போய். ஆனால் எப்படி இருந்தது மறுபடியும் தூங்கலாமான்னு. ஆனால் இவ்வளோ உற்சாகம் வந்து விட்டது என்று நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீர்கள். 1 கொரிந்தியர் 3:21, மேன்மை பாராட்டக்கூடாத நபர் யாரு? மனுஷரை குறித்து. படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 3:21. ஒருவனும், ஊழியக்காரன் கூட சரி, ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக, எல்லாம் உங்களுடையது. நீங்க தான் எல்லாமே. உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் தனக்கு தான் சொல்றார், மற்றவங்களுக்கு சொல்லலை முதல்ல. இப்போ அதை நம்ம படிச்சு நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சிறந்த மேய்ப்பராக இருக்கிறார், நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். பாருங்க, ஊழியக்காரங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழறதுக்கு, நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு எப்படியெல்லாம் உங்களுக்கு பேசி உற்சாகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் வச்சிருக்கிறார். ஊழியக்காரர் இந்த பகுதியில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல அழகான அருமையான போதகரை குடும்பத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆத்ம பாரம் உள்ள குடும்பம் ஒன்று ஆச்சா உங்களுக்கு உடனே 2 பேரும் அங்கே வந்து நிற்கிறாங்கண்ணா. நாங்கள்லாம் அப்படி முடியாது, எங்களால் அப்படி முடியாது. எங்களை பார்க்கறதுக்கு தான் 4 பேர் வரணும். ஆனால் பாஸ்டம்மா எங்கள் கிட்ட கூட இன்னும் கொஞ்ச நேரம் உக்காந்து எவ்வளோ தூரத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், அதான் ஊழியக்காரங்குள்ள ஒரு ஆவி. அப்படி போய் ரவுண்ட் அடிச்சுன்னு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் ஊழியத்தை அங்கே முடிச்சுட்டு வாங்க ஐயான்னு நாங்கள் வந்து அடுத்த வந்துட்டார். பாருங்க, அப்படி உத்தரவாதம். குடும்பங்களில் பிரச்சனை, போராட்டம், செத்துட்டாங்க, அங்கே ஒரு பில்லி சொல்லி வச்சுட்டாங்க, இங்கே ஒரு குழப்பம், பிசாசு பிடிக்கப்பட்டு கிடக்குது, இங்கே அட்மிட் ஆகி இருக்கிறாங்க, ஒருத்தர் பிரயாணம் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது, அவரை ஜெபம் பண்ணி வழி அனுப்பணும்.
இப்படியெல்லாம் ஒரு தகப்பனை தாயை போல உங்களுக்கு ஒரு அருமையான போதகர் குடும்பத்தையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹெல்ப்லைன். If any doubt, any critical position problem, you come to your pastor. அதான் ரொம்ப ஒழுங்கு. மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டார். யாரையும் பற்றி ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசாத. அதான் சொல்றாரு, மனிதனுக்கு சொல்ல வேண்டியது சொல்லு, ஒரு நன்றி சொல்லு, பரவாயில்ல, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ பிரதர். எங்களுக்கு என்ன ஜிபே காணி காண்பனா, ஐ ரிசீவ் யுவர் ஜிபே ஆஃபரிங், தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ, we are praying for your all blessings. அதிலே ரிட்டன், அந்த காலத்தில் லெட்டர் அப்படியெல்லாம் போட்டு அனுப்பிவிடுவோம். நன்றி, நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்றார் பாருங்க. ஒருவருக்கு ஒருவர் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். எப்படி யாரோ ஒருத்தர் ஆண்டவர் ஏவாமல் ஒரு 200 ரூபாய் 500 ரூபாய் அனுப்ப முடியுமா? அப்போ அவங்க உள்ளத்தில் கர்த்தர் பேசி அனுப்புகிறாருன்னா அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அவங்களுக்கு ஒரு 10 நாளாவது தொடர்ந்து ஜெபம் பண்ணி அப்புறம் கூட விட்டுடலாம், பரவாயில்ல, நல்லாயிடலாம். நன்றி உள்ளவர்களாக இருங்கள். அதே நேரத்தில் மேன்மை என்பது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மேன்மை மகிமையை மனிதனுக்கு கொடாதே, விக்கிரகங்களுக்கு கொடாதே. என் மகிமை விக்கிரகங்களுக்கு நான் கொடேன், என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன், கொடுக்க மாட்டேன். தான் அதுக்கு அர்த்தம். என்னை கனம் பண்ணுகிறவனை கனம் பண்ணுவேன். துதிக்கிற அந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவரை, அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படி சொல்லணும். மனிதர்களை அற்பமாகவும் நினைக்க வேண்டாம், கடவுளுடைய ஸ்தானத்திலேயும் அவர்களை வைத்து கொண்டாட வேண்டாம். கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர்களோடு சேர்ந்தும் கர்த்தரை ஸ்தோத்தரி. அப்பா அம்மாவை கனம் பண்ணு, அவர்களுக்கு உதவி செய். அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு மனைவியை கொடுமைப்படுத்தாதே. உலகம் ஃபுல்லாக எங்கே பாரு பிரச்சனை. இப்போ ஒரு வாரமாக ஆகலை, ஒரு 4 நாளாக ஓடிக்குது. ஒரு நல்ல செல்வந்தர் தான் ஒரே மகளை கட்டி கொடுத்துருக்கிறார், பார்த்துருப்பீங்களா பேர்? ஆமாம், அநியாயமா அந்த பொண்ணு போயிடுச்சு. அதுக்கு தான் பெண் மகளை கட்டி கொடுத்துட்ட பிறகு விசாரிக்கணும். என்னால் முடியலன்னா முதல்ல நீ ஒன்றும் டைவர்ஸ் பண்ணுவானா, என்னால் முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா முதல்ல கொண்டு வாங்க, மாப்பிள்ளை கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், அப்புறம் அனுப்பி வைக்கிறோம். இவர் கண்டுக்கல. அதான் நான் கேள்விப்பட்ட மேட்ரு. அப்பா கண்டுக்கலையா? எத்தனையோ முறை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தது, டார்ச்சர். மார்ச் மாதம் கல்யாணம், தான் ஜூலை மக போயிடுச்சு. அழகான அருமையான ஒரு பெண்ணு. எவ்வளோ கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? ஏறக்குறைய 70 லட்சம் மதிப்புள்ள காரு, 30 சவரமோ 20 சவரமோ ஒருத்தர் ஒரு மாதிரி போட்டுக்கிறாங்க. 200 சவரம் அல்லது 300 சவரம். ஒருத்தன் போடுறான் 200, இன்னொருத்தர் 300. சரி, 2த்தையும் கூட்டி 2ஆல் வகுத்துருங்க. எப்படியோ ஆக மொத்தம் நல்லா எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கணும் அந்த பொண்ணை, அந்த புருஷனும் அந்த புருஷனுக்கு அப்பா அம்மா. டார்ச்சர், ராத்திரி பகல அந்த பொண்ணு, அந்த மகள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஆடியோ அப்பா கிட்ட பேசி அனுப்பிட்டு தான் அது செத்து இருக்குது. அவரு பிஸியாக இருந்தாலும் உடனே பார்த்து கேட்காம லேட்டாக அதை கேட்டுட்டு அப்புறமா தான் ஆக்சிடென்ட் எடுத்தாங்க. அதுக்குள்ள மகள் மரித்தாள், தற்கொலை. யோசித்து பாருங்க, ஒரு ஆத்மாவை நம்ம வீணா இழந்துட்டோம். பெற்றோர், நல்லா கவனிங்க, பெற்றோர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, அதோட கடமை முடிந்தது. நீங்கள் மறிக்க வரைக்கும் அவங்களை கவனிக்கணும், பராமரிக்கணும், பாதுகாக்கணும். ரொம்ப ஓவரா பிரச்சனையா தாராளமாக போய் கொண்டு வாங்க. அவங்க கவுன்சிலிங் கொடுங்க, நிறைய கவுன்சிலிங். ஊழியக்காரு கொடுக்குற கவுன்சிலை விட வேற ஒன்றும் யாரும் அதிகமாக கொடுத்துட்டு போகிறது இல்லை. அதுக்குன்னு பெரிய பெரிய ஆஃபீஸு, கவுன்சிலிங் சொசைட்டி, அதுக்கு எவ்வளோ ஃபீஸு? நம்மக்கிட்ட வாங்க, 10 நிமிஷத்தில் அவங்கள கவுன்சிலிங் பண்ணி நல்லா அனுப்பும். முடியாதையா டைவர்ஸ், அவ்வளோதான், பண்ணி விடுங்க, அப்படி தான் வந்தாங்க. அதுக்காக என்கிட்ட வராது. பிரதர், அந்த ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்ச நேரம் தூங்குங்க. அந்த கல்யாணம் பொண்ணு ஒன்றும் பேசாத, அங்கே போய் தூங்கு. இல்லை வச்சுன்னு இருக்குது விஷம், கொடு வச்சுட்டு போய் ஒரு ரெஸ்ட் எடுத்துன்னு அப்புறம் பேச. இப்போ எதுவும் பேசக்கூடாது. நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். 1 மணி நேரம் கழிச்சு 2 பேரையும் கூப்பிட்டேன். இந்தாம்மா, என்கிட்ட கொடுத்துட்டு போன விஷயம், இந்தா குடிச்சிட்டு சாகணும். ஐயா என்னையா இது? ஐயா இப்போ அந்த எண்ணமே இல்லையா,
மலரடிகள் ஜப வீடு ஆண்டவர் பாருங்க அங்க மாத்திர பிரைஸ்ல ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரதரை கூப்பிட்டேன், என்ன பிரதர் டைவர்ஸ் பண்ணிடலாமா? ஐயா 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 நான் தப்புயா, தயவுசெய்து எங்களை வாழ வைங்க ஐயா, எங்களுக்கு புத்தி சொல்லி அனுப்புங்கய்யா, நாங்கள் நீ மனைவியை சந்தோஷமாக வச்சுருப்பேன். ஆண்டவர் மாற்றிட்டாரா இல்லையா? அவங்க என்ன செலவு பண்ணாங்க? 2 பேரும் வந்தாங்க, அதுதான் அவங்களுக்கு செலவு. நாங்கள் ஒன்றும் காணிக்கை எதுவும் கேட்க மாட்டோம், கொடுத்தா கூட நாங்கள் வாங்க மாட்டோம். நீ சந்தோஷமாக உங்கள் மனைவியை கூட்டிக்கிட்டு போ, சர்ச்சுக்கு போ, ஜெபம் பண்ணு, பொருத்தனை பண்ணி சர்ச்சுக்கு ஏதாவது நாங்கள் ஃபேன் வாங்கி போடு, ஏதாவது ஒன்று செய்ய ஆலயத்துக்குன்னு அப்படி தான் நாங்கள் சொல்லி அனுப்புவோம். உங்கள் சொந்த சபைக்கு ஏதாவது செய். இப்படி நிறைய நாங்கள் கவுன்சிலிங் பண்ணியிருக்கோம் இன்று வரைக்கும். சார் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணமே நடத்தி வச்சிருக்கிறேன். எத்தனாவது மாதிரி இப்போ கூட ஸ்ரீலங்கா போயிருந்தோம். நான் நடத்தி வச்ச கல்யாணத்தில் என் மனைவி பாட்டெல்லாம் பாடினாங்க. பக்கா கல்யாணமும் நடத்தி வச்சேன், பிரசங்கமும் பண்ணேன். இன்று வரைக்கும் குடும்ப பொறுப்பு, குடும்ப பிளெஸிங், ஃபேமிலி பிளெஸிங், அந்த கிஃப்ட் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்தணும். நீங்க அப்படி செய்ய ஒரே ஒரு ஆத்மா வீணா போறதுக்கு நம்ம விடக்கூடாது. நான் அதான் சொல்லுவேன், அந்த பொண்ணு தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு ஊழியக்காரர் சந்தித்து பேசியிருந்தா தடுத்து இருக்க முடியும். ஜெயா லுகாஸ் உலகம் ஃபுல்லா தங்க நகை வியாபாரி, பெரிய செல்வம். நம்ம இந்தியா தான். மஸ்கட்டு துபாய்க்கு போனார் 2 மாதத்துக்கு முன்னாடி. அவருக்கு என்ன குறை? தங்க நகை வியாபாரி. எங்கே போகிற போர்டு இருக்குது பார்த்தீங்களா? கோல்டன் கலரில் ஜாய் ஆலுகாஸ் லைட் எருந்து இருக்குமே. அந்த லீடர், தலைவர், ஓனர் குவைத்துக்கோ மஸ்கட்டுக்கோ போனார். துபாய்க்கா? துபாய் 14 அடுக்கு மாடி மேலேருந்து குதிச்சு செத்துட்டார். யாருக்கும் சொல்லலை, யாருக்குன்னு தெரியாது. அவர் ஏன் அவ்வளோ தூரம் மேலே போகிறாரு. அப்படி நான் யோசிப்பேன், அவர் அப்படி போகிறப்போ ஒரு ஊழியக்காரர் சந்தித்து பேசி அந்த உட்கார வச்சு, வேண்டாம், இயேசு உனக்கு சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம் தருகிறார், நீ ஏன் காலத்துக்கு முன்னே சாகணும், பேசியிருந்தா வல்லமாங்க ஃபுல்லாக இறங்கி இருக்கோம். ஐயா நான் வாழும் ஐயா. அவன் அந்த நகையில் 1 கிராம் கூட கொடுக்க தேவையில்லையா, அந்த ஆத்மா பழசில் இருக்கும். அல்லையா? இப்படி ஆத்துமாக்களை சத்தியத்தை சொல்லி 2 வார்த்தை சர்ச்சை கொண்டாங்க. அது உங்களுக்கு பெரிய பலனை பரலோகத்தில் கொடுக்கும். அடுத்து யாக்கோபு 4:16. இது ரொம்ப முக்கியமான காரியம். இதில் மேன்மை பாராட்டக்கூடாது. வீம்புகளில், உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டாதீர்கள். போதும், சரியான சத்தியம் அதுல இருக்குது. வீம்பு அதுல ஒரு மேன்மை. வீம்பே பாவம், அதுல ஒரு மேன்மை. கெட்ட காரியத்தில் கூட ஒரு பாராட்டா ஆனா இருந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் செய்யறது அநியாயம், செய்யறது திருட்டுத்தனம், செய்யறது அசுத்தம், செய்யறது பாவம், செய்யறது விபச்சாரம், செய்யறது வேசித்தனம், அசுத்தம், கெட்ட காரியம், ஹோமோசெக்சுவல், உலகம் ஃபுல்லா கற்பனைக்கு எட்டாத அருவருக்கத்தக்க பாவங்கள். அதுல ஒரு மேன்மை, அதுல ஒரு மேன்மை. கிறிஸ்தவ நாடுகளிலே கூட இது அரசாங்கம் அனுமதி கொடுத்து விட்டார்கள். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யலாம். இந்த கன்றாவியை எங்க போய் சொல்றது? ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் செய்யலாம். ஒண்ணுமே புரியல, மயக்கம் வருது, தலை சுத்துது. தான் வீம்பான, அசுத்தமான, கேவலமான. ஐயா முறை என்ன? ஒரு ஒழுங்கு. ஆணுக்கு ஒரு பெண், ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாள். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை தருவேன் என்று இன்னொரு ஆதாமை கொடுக்கவில்லையே, ஏவாள் என்கிற பெண்ணைத்தான் கொடுத்தார். இந்த அறிவு, அடிப்படை அறிவு கூட இல்லை. அது ஒரு பெருமை. நாங்கள் இதை மதிக்கிறோம், இதை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். எதை? ஹோமோசெக்சுவல், பெண்ணுக்கு பெண் திருமணம், ஆணுக்கான திருமணத்தை மதிக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு பிசாசு பொசஸ் பண்ணிட்டான் பாருங்க அவங்கள. அவ்வளவுதான்.
அவன் ரட்சிக்கப்பட்டு இயேசுகிட்ட வந்தால் வழி அவனுக்கு விமோச்சனமே கிடையாது. வீம்புன்னா பல இருக்குது, பல காரியம். பாவத்தின் காரியங்கள் மட்டுமல்ல, செல்வாக்கிலே ஒரு வீம்பு, பணப்பெருமை. பெருமை லிஸ்ட் தான் அது வரும். பணப்பெருமை, படிப்பு பெருமை, பட்ட பெருமை, அழகு பெருமை, அறிவு பெருமை, குலப்பெருமை, கோத்திர பெருமை, ஜாதி பெருமை, ஒண்ணுமே இல்லா காட்டி கூட வெறும் பெருமை, பணப்பெருமை, இன்னும் எவ்வளவு சொல்லணும் போலாம். படிப்பு பெருமை, ஊழியர்களுக்குள்ளே கூட அந்த ஊழியத்தை குறித்த ஒரு பெருமை வரக்கூடாது. தாழ்த்தி தான் நம்ம செய்யணும். நாங்கள் ஊழியம் செய்கிறோன்றதுனால எங்களுக்கு பெருமை வந்துடக்கூடாது. ஆண்டவரே, ஒரு ஒரு அடிமையை போல நம்ம அங்கே நின்று சுவிசேஷம் அறிவிக்கிறோம். கைப்பறித்து கொடுக்குறப்ப கூட பாருங்க, யாராவது அங்கே எதிர்த்து வந்து அடிக்கிறதுக்கு வந்தால் நாங்கள் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் நிற்போம். என்னடா ஏன்டா எங்களை அடிக்க வர்ற கேட்க மாட்டோம். ஏன் தெரியுமா? அவங்க மேலே தப்பு இல்லை, பிசாசுக்கு அது பிடிக்கல, அவங்கள ஏறி விட்டாங்க. தம்பி கொஞ்ச நேரம் பொறுமையாக கேளு. இப்போ சமீபத்தில் நான் என் மனைவி ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு தம்பி வந்துட்டான். அண்ணாத்த 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 நில்லு நில்லு நில்லு, இங்கே பேசாத. கேட்குறோம், இங்கே பேசாத, வேற எங்கன்னா போய் பேசணும். சரிப்பா, உங்கள் தெரு, உங்கள் வீடு எங்கே இருக்குதுண்ணே? அது அந்த 4வது தெருவில் எங்கள் வீடு. அப்போ நான் அங்கே வரமாட்டேன், ஏன்னா நீ இங்கேயே தடை பண்ணுறேன். ஆனால் இது உன் தெரு இல்லை இல்லை. ஆமாம், இன்னும் தான் நான் பேசுகிறேன், கவனி. உனக்கு பிடிக்காது ஏதாவது பேசுனா நீ நிறுத்து, நான் நிறுத்திடுறேன்ட்டேன். சரி பேசு. இன்னொருத்தர் வந்தான், ஏய் அவர் ஏதோ பேசுகிறேன்றாரு, விட்டுறா, ஏன்டா தடை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நின்ட்டான். ஒரு மரத்தடியில் போய் நின்ட்டான். அவன் ஃப்ரெண்டு 2-3 பேர், ஜனங்க ஒரு பக்கம் நின்றுக்கிறாங்க. ஒரு 15 நிமிஷம் இயேசு கிறிஸ்து அன்பை பற்றி, அவர் கொடுக்குற ரட்சிப்பை பற்றி பேசி முடித்தேன். அப்புறம் சுவிசேஷ புஸ்தகம் இருக்குது, படித்தவங்க யாருக்கு வேணும்னாலும் வாங்கிக்கோங்க, கைப்பிரதி இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னு. என் மனைவி ஒரு சிலருக்கு அங்கேயே கொடுக்குறாங்க. என் பையன், ஏன்னா அவர் தான் ட்ரம் அடிப்பார் கிராமத்துக்கு, அவர் கொஞ்சம் கைப்பிரதி எடுத்துன்னு போகிறார். இந்த பையன் வந்தான். எதுக்கு வந்தான் தெரியுமா? என்கிட்ட கொஞ்சம் இந்த என்கிட்ட கொஞ்சம் கொடுங்க சார், நான் கொடுக்குறேன் ஜனங்களுக்குன்னா. கை தட்டி எல்லாரும் பிரைஸ் அல்லேலூயா. எப்படி வந்தான், எப்படி மாறினான்? சுவிசேஷம் ஒன்றே மனிதனை மாற்றும், வேற எதுவுமே கிடையாது. இயேசு பற்றி புகழ்ந்து பேசி 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 ஸ்வீட்டா ஆகிட்டான். சந்தோஷம். கடைசியில் சொல்றான், எல்லாரும் போயிட்டு பிறகு 3 மாசத்துக்கு முன்னாடி உங்களாவர் தான் ஒருத்தர் வந்தார், இயேசு பற்றி பேசுறேன்னு. நாங்கள் கும்பிடுற சாமிகளெல்லாம் தாக்கி தாக்கி அசிங்கமாக பேசினாரு. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் என்னடான்னா, இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு, இயேசு பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்க. எங்களை எதுவுமே தாக்கலை, நாங்கள் கும்பிட்ற சாமிகளை எதுவுமே நீங்கள் தாக்கவே இல்லை. அதான் தம்பி, உங்கள் சாமிகளை நான் குறை சொல்லவே மாட்டேன். அவனுக்கு ஒன்றும் சந்தோஷமாயிடுச்சு. உங்கள் சாமிகளை நான் குறை சொல்லவே மாட்டேன். ஐயா என்ன, அப்படி ஒரு சாமியே கிடையாதுப்பா. இப்போ பாருங்க, அவன் முகம் கோபமும் பட முடியாது. அவன் வந்து பேலன்ஸ் பண்ணுறான், ஆவியில் உணர்றான். அவங்க வந்தாங்க, தாக்கி பேசிட்டு போயிட்டாங்க. அதனால உனக்கு பிடிக்கல, தொடுத்துட்டேன். சரி, நான் சொல்கிறேன், இதுக்காக நான் நீ அடிக்க முடியுமா? நான் கண்டதை சொல்கிறேன். அவனுக்கு சொன்னேன் இவ்வளோண்டோம். உங்கள் சாமி எந்த சாமி நான் குறை சொல்லவே மாட்டேன். ஏன், அப்படி ஒரு சாமியே இல்லை. இருக்கிறத சொல்கிறப்போ இல்லாதது குறைவானது ஓடிட்டான். அப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எல்லாம் மனிதனுடைய கற்பனை தான் பாங்க. அவன் அப்போ தனியாக உட்காந்து அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுகிறப்போ அழகாக கேட்குறான். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஞானம், அறிவு, கிருபை எல்லாம் வேணும். நம்ம அங்கே எதிர்த்து நிற்கக்கூடாது. அவன் அடிக்கிறான்னா பதிலுக்கு அடிக்கவே கூடாது. அப்போ நம்ம சுவிசேஷம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. நம்மளை அடிச்சுட்டாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ரட்சிக்கப்பட போகிறாங்க சீக்கிரம். எங்களுக்கு அது மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்குது. அருமையாக ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கும் அவங்க நல்லா ஊழியம் செய்துன்னு இருக்கிறாங்க. அடிக்கிறதுக்கு வந்தவங்களெல்லாம் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசுக்காக பைத்தியமாக மாறணும். நமக்குள்ள அந்த மாம்சம் சாகணும். கடைசியாக பாருங்க, இந்த 3ம் பாருங்க, ஞானம், பராக்கிரமம், ஐஸ்வர்யம், இதை குறித்து மேன்மை பாராட்டவே கூடாது. கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டவே கூடாது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசுறீங்கல்ல,
அதில் எவ்வளோ நேரம் நீங்கள் இயேசுவை பற்றி பாராட்டி பேசியிருக்கிறீங்க? அல்லது யாரை, மனிதர்களை யாரை பற்றி பாராட்டி பேசி, அது சில வீட்டுகளில் ஒரு வேற மற்றவங்களை பற்றி பேசியே எவ்வளோ சண்டை வருது. எதுக்கு இது தேவையா? யோசித்து பாருங்க. உங்களுக்குள்ள பிரச்சனை, போராட்டம், சண்டை வந்திருக்குது இத்தனை வருஷம். உங்களுக்குள்ள எதுவுமே இல்லை பிரச்சனை. வேற ஒரு நபரை பற்றி பேச்சை எடுக்கிறதுனால உண்டாகிற சண்டை வீட்டில் எத்தனை. அப்ப அந்த மேட்டரை எதுக்கு விட்டுரு. அதுக்கு பதிலா ஆண்டவரை துதித்து பாடுங்கள், பேசுங்கள், அவருடைய அற்புதங்களை பேசுங்கள். அல்லேலூயா. நல்லா காமிக்கும். நீங்க யாருக்கிட்டாவது சகோதரி கிட்ட பேசுறப்ப உங்க மனைவி முகம் ஒரு மாதிரி டல் ஆகுதா, விட்டுரு. குடும்பத்துல சமாதானமா இரு. அவங்க யாரோ அவ்வளவுதான். 2 பேரும் சேர்ந்து அன்பா பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க, அவ்வளவுதான். சிஸ்டர்ஸ் கவனிக்கிறீங்களா? உங்க புருஷன் யாரை பற்றி ஏதோ குறை கண்டுபிடிச்சி ஒரு ஆம்பளையை பற்றி சொல்றாருன்னா, அப்படியா, ஐயோ அப்படிதான் சொல்லிடணும். முடியாது. யாரை பற்றி நான் குறை சொல்ல, அவரை பற்றி சொன்னா நான் முடியாது, பொறுத்துக்க முடியாது. அப்ப பிரச்சனை. நீங்களே உண்டாக்கி கொள்ளுகிறீர்கள், விக்கிரகமாக்கி விட்டீர்கள் எவனையோ ஒருவனை உங்க உள்ளத்துல. சொந்த கணவனுக்கே முதலிடம் கிடையாது உள்ளத்துல. ஆண்டவர் தான் முதலிடம். 2வது இடம் தான் கணவர். பிரதர்ஸ், ஆண்டவருக்கு முதலிடம், 2வது இடம் உங்க மனைவி. நான் கரெக்டா பேசுறேன், தேவனுடைய ஊழியக்காரன். அப்புறம் தான் பிள்ளைகள். இதுக்கு இடையில விட இன்னொருத்தரை விட்டுறாதீங்க. விடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? இதயத்துல இடம் கொடுக்காதீங்க. குடும்ப நண்பர், உங்களை பற்றி நன்றாக புரிந்து கொண்டவர்கள், 2 பேரும் புரிந்து கொண்டு உங்களுக்கு சமாதானம் இருக்குதா அவங்களால, தாராளம். வேண்டாம். குழப்பம் யாரால வருது, விற்று. அது தேவையில்லை. இயேசுவே நமக்கு இனிய நண்பர். அல்லேலூயா. அவரை லவ் பண்ணி பாருங்க, அவரை நேசித்து பாருங்க, பிரச்சனையே கிடையாது. If you love Jesus Christ more and more, all problem will solve. If you love human more and more, many problem will come. Many problem will come. எங்கள் ஊர் பக்கம் நடந்த நிகழ்ச்சி, ஊர் பேர் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. மனைவி காலில் விழுந்து அழுது கேட்குது, அந்த பொண்ணு வீட்டுக்கு போகாதீங்க அத்தான், உங்களை பற்றி அந்த பொண்ணை வச்சு நிறைய கேள்விப்பட்டேன், வேண்டாம். ஏன்னா அந்த ஆள் அந்த மாதிரி இம்மாரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிம்மா, நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் நான் உன்னதான் நேசிப்பேன், நான் இனிமேல் பரிசுத்தமாயிடுறேன், நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை உணர்த்தினதற்காக கர்த்தருக்கு எப்படி மாறி இருக்கணும், கரெக்டாயா மாறி இருக்கணும், தன் மனைவியை நேசிக்கணும். அவன் என்ன சொன்னான், அவ காலு தூசிக்கு கூட நீ இணையாக மாட்டான்ட்டான். யார்கிட்ட? சொந்த மனைவி கிட்ட. அவ காலு தூசிக்கு கூட நீ ஈடு இணையாக மாட்டாய், சொந்த மனைவி கிட்ட. சட்டப்படியும் வேத வார்த்தைப்படியும் தேவாலயத்திலே திருமணம் செய்த தன்னுடைய மனைவியை பார்த்து வைப்பாட்டிய பாராட்டி பேசிட்டான். 2 மாசம் கூட ஆகல, செத்து போயிட்டு. தூக்கிடுவாரு ஆண்டவர், பரிசுத்தவான்களையும் தூக்கிடுவாரு. ஆனா அவனை தூக்கின நேரம் எந்த நேரம் பாருங்க. ஆனா அந்த சகோதரி அழகா நேசிக்கிறாங்க, செத்துட்டு பிறகு கூட. யோசித்து பாருங்க. சில ஆண்டவர் அன்புள்ளவர், அதே நேரத்தில் கடினம் உள்ளவர். அவர் God is a loving God, but he is a consuming fire. சில காரியங்களுக்கு தூக்கிடுவார், உலகத்திலே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். அப்படி கோபாக்கினைக்கு ஆளாக வேண்டாம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை, சண்டை, கோபம், ஆனாலும் அதுக்கப்புறம் அன்பாயிடுவாங்க. இதை பற்றி பிரச்சனை இல்லை ஆண்டவருக்கு. எப்படியோ போ, நல்லா ஆயிட்டீங்கள, அது சூழ்நிலைகள் காரணமாக வர்ற கோபம், திருப்பி செட்டில் ஆயிடணும். இப்படி ஒரு இம்மாறல் எவ்வளவு பெரிய தப்பு. வட இந்தியாவில் கல்யாணம் ஆன 4 நாள் கூட ஆகல, பிளான் பண்ணி ரவுடிங்களை வர வச்சு தன் கணவனை வெட்டி 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 கொன்ற ஒரு துன்மார்க்கத்தனமான பெண். இப்போ ஒரு வாரம் நியூஸ் தான் இப்போ நிறையா வரும். அது என்ன பண்ணிச்சு, மாடி மேலிருந்து விழுந்துட்டாரு எங்க அத்தான, ஒரே அழ. மேகாலயா போலீஸ் சும்மா இல்லை, ஏமாளி இல்லை, கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே பொண்ணு தான். ஏய் வா, நீ பண்ண கொலையை மறைக்கிறீங்க, பிடிச்சி போட்டான். அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை தான் கொடுக்க போறாங்க. இது தேவையா? இச்சாரோக ஆவி கள்ள காதனுடைய ஆலோசனையை கேட்டு
அதுக்கு முன்னாடி அவன் சொத்து ஆஸ்தி பணம் எல்லாம் வாங்கியாச்சு. பண ஆசை. மீதி சொல்லுங்க, மீதி வசனம் சொல்லுங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணம் படைத்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இன்று வரைக்கும் கதறிக்கொண்டு கிடக்கிறான். தரித்திரத்தில் வாழ்ந்த லாசரு ஆபிரகாம் மடியிலே மகிழ்ச்சியோடு இருக்கிறார். நாம் எந்த வழியை தெரிந்து கொள்ள போகிறோம்? இன்றைக்கு நேரம் கடந்து விட்டதால் முடிக்கிறேன். மனமின்றி எழுதி நிற்கலாமா? ஒரு சிறு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நன்றி தகப்பனே. பிரைஸ் தல்லார், பிரைஸ் தல்லார். கர்த்தர் நம்மோடு பேசினார். உடனே எழுதி நிற்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பிரைஸ் சொல்லார், பிரைஸ் சொல்லார், பிரைஸ் சொல்லார், பிரைஸ் சொல்லார், பிரைஸ் சொல்லார். சோத்திரம், 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 சோத்திரம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து சத்தமா. உங்க சத்தம் உங்களுக்கே கேக்குதா? கிருபை, 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 கிருபை. சொல்லுங்க. நான் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை, கிருபை. என் பாவங்களுக்கு, என் தப்புகளுக்கு, என் குற்றங்களுக்கு தண்டிக்காம என்ன உயிரோடு வைத்திருக்கிறாரே கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. ஆபா ஷாபா காபா டீதே ரிகபானா அவர துரிகி நல்லா நல்லா ஆவில நிரம்பி கரங்களை தட்டி, ஆவில நிரம்பி கரங்களை தட்டி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பற்பல பாஷைகளை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஓ ஹாதி ரிகபே ஆஷா லகபானா குரபா ரிதரக பலபர பாந்தரபியா. glory, 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 glory. ஆண்டவரே நன்றி அப்பா. இந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி, 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 நன்றி. அவர் வரும் நாளிலே என்னை காரமா சேர்த்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரமா சேர்த்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவர் உடலில் ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பேன். எல்லாரும் அவர் சமூகமதில் அங்கே அவர் உடலில் ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பேன். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் நல்ல கரங்களை தட்டி. ஓ glory. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தில் எந்த சூழ்நிலையில் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்துக் கொள்வார். எல்லாரும் பாடுவோமா? சூழ்நிலையில் பிரிக்காமல் காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பை கரங்களை தட்டி உற்சாகமாக தந்த பொறுப்பை அவர் வருவரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நம் குறைகளை உணர்த்தி இருக்கிறார். கர்த்தர் நேசிக்கிறதுனால சிக்ஷித்து பேசுகிறார். இன்றைக்கு செவி கொடுப்போம். இன்று அல்லது என்றும் இல்லை, இன்று அல்லது என்றும் இல்லை. டுடே ஆர் நோ மோர், டுடே ஆர் நெவர். பார்த்துக்கலாம். அப்படி சொல்லாதீங்க அம்மா, ஐயா. ஒப்பு கொடுங்க. எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது, எந்த பகுதி கர்த்தர் துக்கப்படுகிறார். மகனே, நீ நல்ல ஒரு மகன் தான், ஆனால் அடுத்தது நீங்களா யோசிக்க. மகளே, என் பார்வைக்கு அருமையான மகள் தான், ஆனால் நீங்களே யோசிங்க. ஒப்பு கொடுங்க. நன்றி அப்பா, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் அனைவரோடும் பேசியதற்காய் ஸ்தோத்திரம். சுத்திகரிப்பின் நாட்களாக ஆவிக்குரிய பொருத்தனை நாட்கள் என்று நாங்கள் இந்த நோட்டீஸில் பார்க்கிறோம்.
ஆவிக்குரிய பொருத்தனைகள் நன்றாக எடுக்கத்தக்கதா அன்பு பிள்ளைகளுக்கு நீர் உள்ளத்தில் உணர்த்துங்க, பேசுங்க. அதற்கு விட்டு கொடுக்கத்தக்கதான மனப்பக்குவத்தை தான். அடிமை மீண்டும் உங்களுடைய ஊழியக்காரனாக நின்று அன்பு பிள்ளைகளை மனதார கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள், குடும்ப ஆசீர்வாதங்கள், சரீர சுக பலன் ஆரோக்கியம் பெற்று சகல செல்வாக்கும் பெற்று ஆண்டவரே செழிப்பான வாழ்க்கையும் பெற்று உம்முடைய நாம மகிமைக்காக மன மகிழ்ச்சியோடு வாழ்வார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென்.